அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூன் 3, 2025 மதியம் 2:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கு அதாவது 2, 3, 4 தேதிகளில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரமடையும் என்ற நிலையில் நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் இன்றைக்கு அதாவது எதிர்பார்க்கப்படும் என்று நேற்று அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதாவது 1ஆம் தேதியே ஒரு சில இடங்கள்ன்றது நேற்று பார்த்திங்கன்னா 2, 3 இடங்களாக அதிகரிக்க தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அறிக்கையில் நேற்றுக்கு சொன்ன போலவே இடத்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு சற்று கூடுதல் பரப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது எந்த மாதிரியான இடத்துல எப்படி பொழியும் என்று சொல்கிறதுக்கு முன்பு நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக அமைந்த இடம் என்பது பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தின் வுட் ட்ரையார் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 41 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. அடுத்து நீலகிரியின் ஹரிசான் மலையாளம் லிமிடெட் சேருமுள் 37 மில்லிமீட்டர். அடுத்து கூடலூர் பஜாரில் 25, இன்னும் பார்த்திங்கன்னா ஹரிசான் மலையாளம் 32 மில்லிமீட்டர் அளவிற்கு இருக்குது. அப்பர் கூடலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா 24, பந்தலூர் பகுதிகளில் 22, தேபாலா 7, அவலாஞ்சி 7, பார்வுட் 6, இப்படி இன்னும் சில இடங்களில் நீலகிரி மாவட்டத்தில் கொடுத்த நிலையில் அடுத்தபடியாக பிடிக்கும் இடம் என்பது பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்தின் தேவக்கோட்டை பகுதிகள் 18.5, காரைக்குடி 13, PWD டிராவலர் பங்களா 8, மானாமதுரை 4, இளையாங்குடி 2. அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சோலையார் பகுதிகள் 18 மில்லிமீட்டர், வால்பாறை 15 மில்லிமீட்டர், சின்கோனா 14, வால்பாறை 11, சின்னக்கல்லார் 11, அடிவாரம் சிறுவாணி அடிவாரம் 3 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் சென்னையின் திருவொற்றியூர் பகுதிகளில் ஒரு லேசான தூறல் துளி 0.9 பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தின் வேப்பூர் பகுதியில் 2 மில்லிமீட்டர் அளவிற்கும், கர்நாடக எல்லையோர பகுதிகளான தருமபுரி பகுதியில் ஹரூர் 5 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி 4, இப்படி திண்டுக்கல் பகுதியின் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைமலைக்கும் பகுதியில் 11.2 மில்லிமீட்டராக அமைந்துள்ளது. அடுத்து திண்டுக்கல்லின் 1 மில்லிமீட்டரும், திண்டுக்கல் போட் கிளப்பில் 6.2 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டத்தின் பவானி பகுதிகளில் 5.6, மயிலாடுதுறையின் சீர்காழி பகுதியில் 1 மில்லிமீட்டர், நாமக்கல் பகுதிகளில் குமாரபாளையம், அடுத்தபடியாக புதுக்கோட்டையின் அறந்தாங்கி பகுதி 1.4. இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் நேற்று அமைய பெற்றது. இன்றைக்கு அறந்தாங்கியில் அப்படின்ற மாதிரி அது நேற்றைய மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதிகளில் வெட்டிக்காடுன்ற இடத்துல 12.8 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. அந்த ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி தேனியின் பெரியார் பகுதிகள், அணைக்கட்டு பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில், திருவள்ளூர் சோழவரம் பகுதிகளில் 2 மில்லிமீட்டர். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு பகுதிகளிலும் சில இடங்கள் லேசான மழைப்பொழிவாக பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழைப்பொழிவு பகுதி. இப்படி நேற்றைய பரப்பை விட நேற்று முன்தினத்தை விட ஒப்பிடுகையில் நேற்றைய பரப்பு சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்றைய மழைப்பொழிவை விட இன்றைக்கு சற்று கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கக்கூடிய இடம் அதான் சொல்லலாம். அடுத்து இன்றைக்கான மழைப்பொழிவு அமைவிடம் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், குறிப்பிட்டு சொல்லணும் ஆந்திரா எல்லையோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர் போன்ற அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு மழைப்பொழிவு வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு பிரகாசமாக. வேலூர் போன்ற மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள், இப்படி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள், ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகள், சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளில், கோவை நீலகிரி மலைமறைக்கும் பகுதிகளில் சில இடங்களில் காற்று பகுதிகளுக்கு மட்டும் சற்று கூடுதல் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அங்கே மழைப்பொழிவு சற்று மேற்கு காற்றின் வேகம் கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழைப்பொழிவு அங்கே அமைவதற்கு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல கொஞ்சம் அமையப்பெறாத ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. உட்புற பகுதிகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கும் இன்றைக்கு ஒரு மழை வாய்ப்பு லேசானது மிதமான மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும், திருச்சி மற்றும் தஞ்சை போன்ற பகுதிகளுக்கும், டெல்டாவின் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் வாய்ப்பு சற்று குறைவாக தெரிகிறது. அது எந்த அளவுக்கு முன்னேறி வருதுன்னு அப்போ நம்ம பார்க்கணும். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் வாய்ப்பு தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில், மாவட்டத்தின் உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா நாளைக்கும் பார்த்திங்கன்னா கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகக்கூடும். அப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை 5ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா மதுரைக்கு தெற்கு புறமாக உள்ள பகுதிகளில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வார பகுதிகளில் வங்கக்கடலின் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகக்கூடும். அதாவது ஆந்திர கரையோரம் ஒட்டிய பகுதிகளில் அந்த சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழையான தீவிரமடையும் மறுபடியும் 10 தேதிக்கு மேலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக மழைப்பொழிவு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெறும். அந்த மழைப்பொழிவின் தாக்கம் தமிழகத்தின் முன்னிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாரல், தூறல்
மற்றும் இந்த பாசிங் க்ளவுட்ஸாக ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, வெப்பம் சற்று தணிந்து காணப்படும் சூழ்நிலைன்றது 2வது வார பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 8, 9, 10 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு சிறப்பாக ஒரு அமையும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பிற தெற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதியில் ஒப்பிடுகையில் அந்த ஒரு இந்த காலகட்டத்தில் சொல்கிற தேதியில் இப்போ வரக்கூடிய இந்த 3-4 தேதிகளில் 5 தேதிகளில் மழைப்பொழிவானது அமைப்பெறுமிடம் நம்ம அறிவித்து விட்டோம். இன்றைக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவாகக்கூடிய ஒரு வானிலை சூழலானது நாளைக்கும் அந்த வெப்பச்சலன இடிமழையான தொடரும். அடுத்தடுத்த நாட்களில் சற்று மாறுதல் ஏற்பட்டு ஆங்காங்கே ஒதுக்கி லேசானதாக மிதமானதாக பொழிய பெறும். வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.